திஸ் இஸ் நர்மதா. வெல்கம் டு நர்மாஸ் நெஸ்ட். எல்லா வீக்கெண்டும் நம்ம கார்டன் பிளான்ஸ் கூடயே டைம் ஓடிடுது. இந்த வீக்கெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேற ஒரு கார்டனுக்கு போகலான்னு பக்கத்தில் இருக்க சன்ஃப்ளவர் அண்ட் ப்ளூபெரி ஃபார்முக்கு வந்திருக்கேன். இந்த மந்த் இங்கே சன்ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ளூபெரி ஹார்வெஸ்ட்கான சீசனும் வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நாம் சன்ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்துட்டு ப்ளூபெரி ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம சன்ஃப்ளவர் கார்டனுக்குள்ளே வந்திருக்கோம். ஒரு பக்கம் வந்து ப்ளூபெரி ஃபார்மு, இன்னொரு பக்கம் வந்து சன்ஃப்ளவர் ஃபார்மு. ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து சன்ஃப்ளவர்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைட்லாம் வந்து கொஞ்சம் மற்ற ஃப்ளவர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வைல்டு ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஸோ வெரைட்டி ஆஃப் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து அப்படியே ஒரு கார்டன் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நம்ம ஒரு நார்மலாக ஒரு சண்டேல வந்தோம் அப்படின்னா அழகாக வந்து ஃபோட்டோ ஷூட் மாதிரிலாம் வந்து நல்லா அழகான பேக்ரவுண்டோடு எடுத்துகிட்டு போகலாம். ப்ளஸ் வந்து இங்கே வெளியில் வந்து நம்ம டிக்கெட் கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. சன்ஃப்ளவர் கார்டன்லேருந்தே வர ஹனியும் வந்து விற்கிறாங்க. ஸோ நம்ம அதை வந்து போகும்போது வந்து வாங்கிட்டு போகலாம். எங்கள் கார்டனுக்கு மிடில் பெரிய டெக் மாதிரி போட்டிருக்காங்க. அது மேலே நின்று பார்த்தா கார்டனோட ஓவரால் வியூவை பார்க்கலாம். கரெக்டாக வந்து கார்டனுக்கு சென்டரில் இதை வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கே இருந்து பார்த்தா எல்லாமே நல்லா தெரியுது. ஒரு பக்கம் சன்ஃப்ளவர்ஸ் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஒயிட் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு அழகான வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. இந்த பேக்ரவுண்டில் வந்து சூப்பராக ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணலாம். ஆக்சுவலி இங்கே நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக அந்த காஸ்டியூமோடு வந்திருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு லவ் மாதிரி ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்து அங்கேயும் வந்து இன்னும் அழகாக வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்க வந்து எடுத்துக்கலாம். என்ட்ரி வந்து நமக்கு வந்து ஃப்ரீ தான். பட் உள்ளே போயிட்டு நம்ம எடுக்கிற ப்ளூபெரிஸை வந்து நம்ம எடை போட்டு அதுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பக்கெட் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பக்கெட்டில் வந்து நமக்கு தேவையான ப்ளூபெரிஸை நாமளே வந்து செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பறித்து உள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வரும்போது இதை வந்து நம்ம எடை போட்டுட்டு எவ்வளோ எடையோ அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணி வாங்கிட்டு போகலாம். ஸோ நான் வந்து இந்த பக்கெட் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ வாங்க போயிட்டு ப்ளூபெரி வந்து பறிக்க ஆரம்பிக்கலாம். இங்கே எல்லா இடத்துலையும் வந்து ப்ளூபெரிஸ் அப்படியே செம்மையாக வந்து காய்ச்சி தொங்கிட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ ப்ளூபெரிஸ். நம்ம வீட்லேயும் தான் ஒரு செடி வச்சுருக்கோம். அது ஒரு 4-5 பழம் தான் கொடுக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து ப்ளூபெரிஸ் வந்து கொத்து கொத்தாக அழகாக இருக்குது. ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி கயிறு கட்டி இருக்க இடத்துலலாம் வந்து போக வேண்டாம். கயிறு எங்கே வந்து டவுனாக இருக்கோ அந்த இடத்துல போக சொன்னாங்க. ஏன்னா வந்து இது அடுத்த செட் ஆஃப் ஹார்வெஸ்ட்டுக்காக வச்சுருப்பாங்க போல் இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்ம ஒரு ஐயில் கண்டுபிடிச்சி உள்ளே போயிடுவோம். ஸோ இங்கே பாருங்கள் இப்போ தான் வந்து நம்ம இவ்வளோ பறிச்சிருக்கோம். அட்லீஸ்ட் வந்து போகிறதுக்குள்ளே வந்து ஒரு 1 kg வந்து பறித்து கொண்டு போகணும். நிறைய இருக்குது. இங்கே வந்து இருக்கிற எல்லா மரங்கள்லேயும் வந்து பழம் வந்து ஃபுல்லாகவே நிறைய பழுத்திருக்கு. சில காய்ங்க வந்து சின்னதாக இருக்குது, சிலதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் ஜம்போ ப்ளூபெரிஸாக வந்து இருக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக இருக்குது பாருங்களேன். நிறைய இருக்குது. அப்படியே ஒன்று ஒன்றா பறிச்சுப்போம்.
இன்னைக்கு வந்து ஃபார்மோட க்ளோசிங் டைம் வந்து வந்துருச்சு. அதுக்குள்ள வந்து நம்ம இவ்ளோ பறிச்சிருக்கோம். இந்த பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 எல்பி பக்கெட்டு. இதில வந்து ஆல்மோஸ்ட் பாதி வந்து ஃபில் பண்ற அளவுக்கு பறிச்சிருக்கோம். ஸோ ஒரு 5 எல்பி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இத அப்படியே என்ட்ரன்ஸ்க்கு கொண்டு போனோம் அப்படின்னா, இத வெயிட் போட்டுட்டு பேக் பண்ணி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ வாங்க போலாம். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க. இது வந்து நல்லா ப்ளூபெர்ரீஸை வந்து பறித்து பறித்து வந்து கையே வந்து ஃபுல்லாக வந்து ப்ளூ கலரில் ஆயிடுச்சு. முன்னாடி போயிட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஹனி வந்து வச்சுருக்காங்க. ப்ளூபெர்ரி ஃப்ளவர்ஸ்லேருந்து மட்டுமே ஹனி பீ கலெக்ட் பண்ணது பெர்ரி பிளாசம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதே போல் சன்ஃப்ளவர்லேருந்து கலெக்ட் பண்ணதும் இருக்குது. நான் ஒரு சன்ஃப்ளவர் ஹனி வந்து வாங்கியிருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து நான் இதே போல் வேறு ஒரு சன்ஃப்ளவர் ஃபார்ம்லேருந்து சன்ஃப்ளவர் ஹனி வாங்கியிருந்தேன். அது ரொம்பவே வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வருஷமும் வந்து ஒன்று வாங்கியாச்சு. அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் வந்து வெயிட் போட்டுட்டு பில் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நான் வீட்டிலையே ப்ளூபெர்ரி ஜாம் வந்து செய்ய போகிறேன். அதுக்காக வந்து நம்ம ஃபார்ம்லேருந்து பறித்து கொண்டு வந்த ப்ளூபெர்ரிஸ் எல்லாத்தையும் நல்லா வாட்டரில் பேக்கிங் சோடா போட்டு கழுவி காய வச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். இதோட இன்க்ரீடியன்ஸும் வந்து ரொம்ப சிம்பிளாக 3 இன்க்ரீடியன்ஸ் தான். ப்ளூபெர்ரி, சுகர், அதுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சப்பழம் வந்து போதும். நான் இந்த ஜாமை வந்து இன்றைக்கி நான் பெரியவங்களுக்காக தான் இந்த ஜாம் வந்து நான் செய்ய போகிறேன். ஒருவேளை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்க சுகரை மட்டும் கட் பண்ணிவிடுங்க. மற்றபடி ப்ராசஸ் எல்லாமே வந்து சேம் தான். சுகர் ஆட் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் சுகர் ஆட் பண்ணாமல் வந்து இந்த ஜாம் செஞ்சீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து வெறும் ப்ளூபெர்ரியும் எலுமிச்சை பழம் தான். அது ஒரு சின்ன ஒரு டேஸ்ட்டுக்காக வந்து லைட்டாக வந்து அதோட ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். மற்றபடி அடல்ட்ஸுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் ஒரே ப்ராசஸ் தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ வந்து அது போல் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். அதே போல் நான் இன்றைக்கி வந்து ப்ளூபெர்ரி வச்சு இந்த ஜாமை பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு ஃப்ரூட்ஸும் யூஸ் பண்ணி வந்து இதே ப்ராசஸில் நீங்கள் ஜாம் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெர்ரி, இல்லை மாம்பழம், ஈவன் வந்து ஆரஞ்சு கூட பண்ணலாம். ஆரஞ்சு மர்மலேட் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த ஃப்ரூட் பிடிக்குமோ அதை போட்டுட்டு இதே ப்ராசஸ் வந்து பண்ணோம் அப்படின்னா வந்து அழகான ஜாம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ வாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார்ம்லேருந்து வரும்போது வெயிட் போட்டு தான் வந்து கொண்டு வந்திருந்தோம். அது வந்து ஆல்மோஸ்ட் 5 பவுண்ட்ஸ் இருந்துச்சு. 4.9 பவுண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்படின்னா ஒரு 2.25 கிலோ 2.5 கிலோ அந்த மாதிரி அதுக்கு மிடில் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததும் நான் கொஞ்சம் வந்து பாப்பா சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுட்டேன். ஸோ மிச்சம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தடவை வெயிட் போட்டு பார்த்துட்டு அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்து சின்ன ஒரு வெயிட் மிஷின் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம எடை போட்டு பார்த்துக்கலாம். இது வந்து 2 கிலோ, அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ இதை நம்ம 2 கிலோனே வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கிலோ ப்ளூபெர்ரிக்கு வந்து ஒரு 100 கிராம் சுகர் போட்டால் வந்து கரெக்டாக இருக்கும். மொத்தம் நம்மக்கிட்ட வந்து 2 கிலோ இருக்குது. அப்படின்னா ஒரு 400 கிராம்ஸ் ஆஃப் சுகர் வந்து போட்டால் வந்து டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை வந்து நம்ம செஞ்சிட்ருக்கும் போதே வந்து லைட்டாக வந்து டேஸ்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். சுகர் கம்மியாக இருந்தால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். யூஷுவலி வந்து இதுதான் ரெசிபி. 500 கிராம்ஸ் ஆஃப் ப்ளூபெர்ரிக்கு 100 கிராம்ஸ் ஆஃப் சுகர் அப்படிங்கிறது தான் வந்து ரெசிபி. ஸோ நம்ம வந்து ரெசிபியை வந்து ஃபாலோ பண்ணி பார்ப்போம். நமக்கு ஒரு வேளை வந்து இனிப்பு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து சமைக்கும்போது வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுகர் வந்து 400 கிராம்ஸ் எடுத்து போட்டுருவோம். ஸோ 400 கிராம் அப்படின்னா வந்து 2 கப்ஸ் ஆஃப் சுகர். ஸோ கப்பில் நீங்கள் அளந்து போடுறதா இருந்துச்சு அப்படின்னா 2 கப் சுகர் வந்து போட்டுக்கலாம். 2 கிலோவுக்கு 2 கிலோ ப்ளூபெர்ரிக்கு 2 கப் சுகர். ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் அப்படியே. அப்படியே வந்து இந்த சுகர் எல்லா இடத்துலையும் போயிட்டு கோட் ஆகுற மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுருவோம். கையிலேயே வந்து ஆக்சுவலி வந்து பண்ணி விடலாம். பட் எனக்கு வந்து கையில் சுகர் பட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமா, அதனால வந்து நம்ம இதுலேயே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம சுகர் ஃபுல்லாக வந்து ப்ளூபெர்ரி மேலே நல்லா வந்து கோட் ஆகி இருக்குது. இப்போ அப்படியே வந்து நம்ம எடுத்து ஸ்டவ்வில் வச்சு நம்ம ஹீட் பண்ண ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ப்ளூபெர்ரியில் வந்து சுகர் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணி கோட் பண்ணி விட்டுருக்கோம். யூசுவலி வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து அந்த சுகர்லேயே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விடலாம். பட் நான் வந்து இப்போவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வந்து சுகரில் அப்படியே வந்து நல்லா ஊறுற மாதிரி வந்து விட்டு வைக்கலாம். ஸோ நான் வந்து இப்போவே வந்து நான் அதை சமைக்க போகிறேன். ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஸ்டவ்வில் ஆன் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து லைட் ஃப்ளேமில் வச்சுருவோம். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழம் நல்லா வந்து சுகர்லேயே வேகணும். வேணும்னா வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு 1/2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம வேணும்னா வந்து ஊற்றிக்கலாம். பட் சுகரே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது கேரமலைஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஃபுல்லாக குக் ஆகிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். ஸோ அந்த 30 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே லைட்டாக வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி வந்து அடி பிடிச்சிரும். ஸோ நம்மளோட ஜாம் வந்து ரெடி ஆகிறதுக்குள்ள அதை போட்டு வைக்கிற பாட்டில் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஜாம்லாம் வந்து ஒரு 6 மந்த் வரைக்கும் நம்ம நல்லா வச்சு வந்து சாப்பிடலாம். பட் அந்தளவுக்கு வந்து நல்ல லாங் லாஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னா நல்லா வந்து ஸ்டெர்லைஸ் பண்ண ஒரு பாட்டிலில் வந்து போட்டு வச்சோம் அப்படின்னா வந்து நல்லா கெடாமல் நம்மளுக்கு 6 மந்த் 1 இயர் வரைக்கும் கூட வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ வந்து நான் இந்த 2 பாட்டிலில் தான் வந்து நம்ம போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வீட்டில் வந்து பாப்பாவுடைய பாட்டில் ஸ்டெர்லைசர் இருக்குது. ஸோ அதையே வந்து இதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெர்லைசர் வந்து ஜஸ்ட் வந்து இதை வாட்டரில் கொஞ்சம் வந்து லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெர்லைசரில் வச்சுட்டா போதும். அதுவே வந்து நல்லா சூடான காற்றுல வந்து ஒரு ஒரு 20 மினிட்ஸில் நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறமா ஜாமை வந்து நம்ம இதில் போட்டு வச்சுக்கிட்டா கெடாமல் இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட ஸ்டெர்லைசர் இல்லை அப்படின்னா வந்து சிம்பிள் வே வந்து சுடுதண்ணியில் போடுறது தான். ஸோ இந்த நீங்கள் எந்த பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அந்த பாட்டிலில் வந்து நல்லா சுடுதண்ணியில் கொதிக்க வச்சுட்டு கைப்படாமல் எடுத்து ஆற வச்சு தண்ணி இல்லாமல் ஆற வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஸ்டெர்லைஸ் வந்து கரெக்டாக ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாமை வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நான் ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு சின்ன ஒரு ஸ்மாஷர் வச்சு லைட்டாக வந்து அப்படியே நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம போட்ட சுகர் எல்லாமே ஹீட்டில் நல்லா உருகி கேரமலைஸ் ஆகி அழகாக வந்து வாட்டரியாக வந்துடுச்சு. ப்ளஸ் வந்து நம்ம போட்ட பழத்துலேருந்து வர ஜூஸும் வந்து ரெண்டும் கலந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. வந்து ஒரு 1/2 லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி ஊற்றிக்கலாம்.
அப்படியே ஃபுல்லாக வந்து சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. அப்படியே வந்து பாத்திரத்துள்ள பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே மெஜெண்டா கலரில் நல்ல டார்க்கான ஒரு மெஜெண்டா கலரில் வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து அந்த தண்ணி எல்லாம் வந்து கொஞ்சம் சுண்டி போயிட்டு கீழே கொஞ்சம் வந்து திக்காக ஆரம்பிச்சதுனால வந்து கையே வைக்க முடியல. அப்படியே வந்து பபுள் மாதிரி வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக குக் பண்ணோம் அப்படின்னா நல்லா திக்காயிட்டு வந்து ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா ஒரு ஸ்பூனில் எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் நல்லா வச்சுட்டு நல்லா ஆற விடணும். ஆறுனதுக்கப்புறமா தொட்டு பார்த்தா கொஞ்சம் திக்காக இருந்துச்சு அப்படின்னா ஜாம் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ வந்து நல்லா திக்காயிடுச்சு. லைக் இந்த அளவுக்கு வந்து இருந்துச்சு. இப்போ அப்படியே சுண்டி சுண்டி வந்து இந்த லெவலுக்கு வந்து அந்த அளவுக்கு கம்மியா ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆற விடுவோம். ஆறுனதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சிருக்க ஜார்ல வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ இங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா திக்காயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இது வந்து நல்லா ஆறட்டும். இதோட கலர் பாருங்க சூப்பராக இருக்குது. நல்ல வந்து ஒரு மெஜெண்டா கலரில் நல்லா டார்க்காக டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம அந்த லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் லைட்டாக அந்த புளிப்பும் வந்து சாப்பிட ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம ப்ரெட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. அப்படியே கைப்படாமல் வந்து நல்லா காற்றுல வந்து ஆற விட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஜாமும் ரெடியாக இருக்குது. இதை வந்து போட்டு அழகாக ஃபில் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இன்னும் வந்து நிறைய நாள் வந்து இன்னும் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீசரில் கூட வந்து போட்டு வச்சுக்கலாம். பட் ஃப்ரீசரில் போடுறதா இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது. ஒரு முக்கால் அளவுக்கு ஃபில் பண்ணால் தான் வந்து ஃப்ரீசரில் போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஃப்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் தேவைப்படும். ஸோ அதனால முக்கால் பாகம் வந்து ஃபில் பண்ணுங்கள். நார்மலாக ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஃபுல்லாக கூட வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாமா? அவ்வளோதான், நம்மளுடைய ஹோம்மேட் ப்ளூபெர்ரி ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் வந்து மொத்தமாக 2 கிலோ ப்ளூபெர்ரி வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். மொத்தம் வந்து பெரிய ஜாரில் வந்து இது வந்து 1 லிட்டர் பாட்டில், ரெண்டுமே வந்து 1 லிட்டர் பாட்டில். ஸோ நமக்கு வந்து ஒரு 1.25 லிட்டர் வந்து ஜாம் வந்திருக்கு. ஸோ எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் யூஸ் பண்ணாமல் ஆடட் கலர்ஸ் எதுவுமே இல்லாமல் வீட்லேயே செஞ்சது, ரொம்பவே ஹெல்தி கூட. பட் சுகர் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் கம்மியாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்மியாக வந்து நீங்கள் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு செய்கிறதா இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்லி வந்து சுகரை கட் பண்ணிவிட்டு அதே போல் நம்ம வேக வச்சு, பட் தண்ணிக்கு வந்து கொஞ்சம் வந்து தண்ணி மட்டும் 1 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்து நம்ம செய்யலாம். ரொம்பவே ஹெல்தி, குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பர்பிள் கலரில் இருக்குது. நம்ம எந்த கலருமே வந்து ஆட் பண்ணவே இல்லை. அந்த ப்ளூபெர்ரியிலேருந்து வர அந்த ரிச்சான வந்து அந்த பர்பிள் கலர் தான் வந்து நம்ம இந்த ஜாமோட வந்து
ஹைலைட்டு. நான் சொன்ன மாதிரி இந்த ஜாம் வந்து ப்ளூபெர்ரியில் தான் செய்யணும்னு கிடையாது. நீங்கள் எந்த ஃப்ரூட்டில் வேணால் செய்யலாம். ஐ மீன் அந்த பல்ப்பியாக இருக்கிற எந்த ஃப்ரூட்டில் வேணால் செய்யலாம். ஸ்ட்ராபெர்ரி, பிளாக்பெர்ரி, ஈவன் வந்து ஆரஞ்சில் கூட வந்து செய்யலாம். பட் அதுக்கு பேர் மர்மலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆரஞ்சில் செய்யலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இது வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து மல்டி பர்பஸ் ஜாம். இது வந்து பிரெட் அண்ட் ஜாமுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கிடையாது. நீங்கள் ப்ரெட்டில் ஜாம் போட்டு வழக்கம் போல் வந்து சாப்பிடலாம். அதே போல் வந்து இந்த ஜாமை வந்து யூஸ் பண்ணி நம்ம ப்ளூபெர்ரி பை வந்து செய்யலாம். அதே போல் வந்து நம்ம நார்மலாக வந்து வெனிலா கேக் அப்படி செய்கிறோம் அப்படின்னா இந்த ஜாமை வந்து மேலே ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு ப்ளூபெர்ரி கேக் மாதிரி வந்து செய்யலாம். ஸோ இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் ஜாம் தான். ஸோ எங்கே வேணால் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல டெசர்ட்டாகவும் இருக்கும். நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது சைடில் வந்து இந்த ஜாம் கொஞ்சம் வச்சு ரெண்டும் கலந்து சாப்பிட்டா அது ஒரு நல்ல காம்போவாக இருக்கும். நான் வந்து இதுக்கு நிறைய வாட்டி வந்து அப்படியும் சாப்பிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.